அதிமுகவோடு இணைய போகிறதா தமிழக வெற்றி கழகம்? விரைவில் பெரிய டிப்ஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். ஏன் இந்த கேள்வி எழுகிறது, என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை தொடர்ச்சியாக பாஜக சீண்டி வராங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள், மூத்த தலைவர்களை எல்லாம், மறைந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு வகையில் அவமதிக்கக்கூடிய வகையில் பேசுவது, அதே போன்று அதிமுகவை வைத்துக்கொண்டு அந்த மேடையிலேயே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றி விமர்சிப்பது, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எல்லாமே அதிமுகவை பாஜக தொடர்ச்சியாக சீண்டி வரக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீட்டில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுது. இதனால தான் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை அதிமுக இறுதி செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. தமிழக அரசியல் களம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஒரு பெரிய தேர்தல் சமயத்தில் பல அதிரடி மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்களில் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திட்டு வராங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இந்த அணியில் கூடுதலாக சில கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே தான் அதிமுக உடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்ட முதலே பாஜக என்ன பண்ணுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றே சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதிமுக தரப்பில் தேர்தல் கூட்டணி மட்டுமே ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு சொன்ன பின்னரும் கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை பாஜகவை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மீண்டும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்து விட்டு அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சர் அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கார். அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு பாஜக சொல்றாங்க. முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி அமித்ஷா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்றாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்து முன்னணி மற்றும் பாஜக நடத்திய மாநாட்டில் பெரியார், அண்ணா இவங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்திய விவகாரம் அதிமுகவுக்கு பின்னடைவை உருவாக்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அதிமுகவை சீண்டக்கூடிய வேலைகளில் பாஜக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வராங்க. அதோட பின்னணி என்னங்கிறது தான் மர்மமாக இருக்குது. முதல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்ன பாஜக இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு கூட சொல்லாமல் தவிர்க்கிறாங்க. இதனால் தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்ல தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்த பெருமை அதிமுகவுக்கு இருக்கின்றது. இதனால மீண்டும் கடைசி நேரத்தில் அதிமுக அந்த முடிவை எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணியில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதிகமாக. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதில் இருந்தே அதிமுகவை விஜய் விமர்சிக்கவில்லை. விமர்சித்தாலும் நாங்களும் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மேலோட்டமாக இருக்கிறது தவிர ஆழமாக திமுகவை விமர்சிக்கும் அளவுக்கு அதிமுகவை விஜய் விமர்சிக்கவில்லை. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் கூட்டத்திலும் கூட விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் காட்டி வராங்களாம். இதனால தான் கடைசி நேரத்தில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு கருதப்படுது. தாவேகாவுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருந்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவுக்கு பாரம்பரிய வாக்குகள் நிச்சயமாக கை கொடுக்கும். இதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக தாவேகா கூட்டணி ரொம்ப ஈஸியாக அறுவடை செய்ய முடியும் அப்படின்னும் நம்பப்படுது அதிமுக தரப்பில்.
அதே போல் அதிமுக தாவேக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முதலமைச்சர் பதவி பாதி எடுத்துக்கலாம், அதாவது 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். அதே போல் தொகுதிகளும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் நிறைய விதிகள், நிறைய அவங்க டிமாண்ட் பண்ணாங்க, நிறைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சாங்க. அதிமுக அதனால் பின்வாங்கிட்டாங்க, கூட்டணி வேண்டாம் அப்படின்னு. இதனால் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கணக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி மாறினால் அது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.